திருவாரூரில் தந்தை இறந்த துக்கத்திலும் 11ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுதியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிம்ருதீன் என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் அவரது மகள் பர்சீனா உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுத் தேர்வு எழுதினார். அதன்பின் தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டது காண்போர் கண்களை கலங்கச் செய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமியார் மடம் அருகே பள்ளியாடி பழைய பள்ளி அப்பா திருத்தலத்தில் நடந்த சமபந்தி விருந்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 450 ஆண்டுகளுக்கு முன்பு பரவிய உயிர்கொல்லி நோயை தீர்த்ததால் பள்ளியப்பனுக்கு கஞ்சி வழிபாடு செய்வதாக மக்கள் வேண்டிக் கொண்டதாகவும் அதன் காரணமாக இங்கு அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் அவரவர் முறைப்படி வழிபாடு நடத்துவதாகவும் கூறப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த அரிசி, பருப்பு, காய்கறிகளை கொண்டு விருந்து தயாரிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோருக்கு பரிமாறப்பட்டது. தன்னை முட்டாள் என்று சுனில் கவாஸ்கர் திட்டியதை கிண்டலாக ரீகிரியேட் செய்துள்ளார் ரிஷப் பந்த். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் தொடரில் 4வது டெஸ்ட் போட்டியின் போது ரிஷப் பந்த் 28 ரன்னில் அவுட் ஆகி வெளியேறினார். அப்போது போட்டியை வர்ணனை செய்து கொண்டிருந்த சுனில் கவாஸ்கர் முட்டாள் என 3 முறை அழுத்தமாக கூறி கடுமையாக சாடினார். இந்த வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டது. இந்நிலையில் அந்த சூழலை ரீகிரியேட் செய்துள்ளார் ரிஷப் பந்த். கியூட் என கூறி அந்த வீடியோவை அவரது ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கோரிக்கை மனு அளிக்க வந்த முதியவர் செருப்பு மாலையுடன் சென்று பரபரப்பூட்டினார். மேப்பத்துறை கிராமத்தைச் சேர்ந்த கோபால் தன் பெயரில் உள்ள நிலத்தை தனது 2 மகன்களுக்கு சரிபாதியாக பிரித்து பாகப்பிரிவினை பத்திரம் எழுதி கொடுத்துள்ளார். பட்டா மாற்றத்துக்காக நில அளவையர்கள் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதனை கொடுக்காததால் 9 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். ஐபிஎல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் துணை கேப்டனாக தென்னாப்பிரிக்க வீரர் டு பிளசி நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த இவரை கடந்த ஆண்டு நடந்த ஏலத்தில் 2 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணி வாங்கியது. வரும் 22ஆம் தேதி ஐபிஎல் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் டெல்லி அணியில் டு பிளசி இணைந்து விட்டார் என்பதை குறிக்கும் வகையில் அந்த அணி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நின்று கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டதாக டு பிளசி கூறுவது போல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மற்றும் மும்மொழிக் கொள்கையை கண்டித்து ஹொசூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்தும் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த துடிப்பதாக மத்திய அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிதம்பரம் அருகே பயணியர் நிழற்குடை கட்டித்தர வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். பெரியகுமட்டி கிராமம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நிழற்குடை சாலை அகலப்படுத்தும் பணியின் போது இடிக்கப்பட்டது. அந்த நிழற்குடையை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்றும் பெரியகுமட்டி கிராமத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தி அந்த பகுதியினர் பேருந்து நிறுத்தம் அருகே அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அவர்கள் கலைந்து சென்றனர். தருமபுரியில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார். குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பது தொடர்பான விழிப்புணர்வு தருமபுரியில் தொடங்கியுள்ளது. அதன்படி பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கற்பிப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை ஆட்டோக்கள், அரசு பேருந்துகளில் ஒட்டும் பணி நடந்து வருகிறது. இதனை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 55,52,000 ரூபாய் மதிப்புள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் ஹோட்டலில் காவல்துறையினர் சோதனை செய்தபோது அங்கு தங்கியிருந்த சையத் முசாமில் ஹுசைன், அம்சத் கான், பால்தி பாஸ்கர், ஷேக் நசீமா ஆகியோர் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தரும் தொழிலில் ஈடுபட்டதுடன் இதற்கு 10,000 வரையில் கமிஷன் கொடுத்து வந்ததும் தெரியவந்தது. 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உருளி விலக்கு பகுதியில் தைலமரக்காட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இப்பகுதியில் 100 ஏக்கருக்கு மேல் தைலமரம் பயிரிடப்பட்டிருக்கும் நிலையில் மளமளவென பரவும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வெப்பம் காரணமாக காய்ந்த சரகுகளில் தீப்பிடித்ததா அல்லது சமூக விரோத செயலா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தாம்பரம் அருகே ரயிலில் இருந்து கல்லூரி மாணவர் தவறி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்தை அடுத்த அரப்பாக்கத்தைச் சேர்ந்த விஸ்வா வழக்கம் போல் ரயிலில் கல்லூரிக்கு பயணித்துள்ளார். திருமால்பூர் கடற்கரை இடையேயான புறநகர் விரைவு ரயிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தொங்கியவாறு பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. தாம்பரம் அருகே தவறி தண்டவாளத்தில் விழுந்த விஸ்வாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் அலாரம் அடித்ததால் தப்பியோடியுள்ளனர். அதிகாலை நேரத்தில் வங்கியின் பக்கவாட்டில் உள்ள சந்தில் நுழைந்த நபர்கள் ஜன்னல் கம்பிகளை அறுத்து உள்ளே சென்றனர். அதில் ஒருவர் அங்கிருந்த கேமரா இணைப்பை துண்டிக்க முயற்சி செய்தபோது அலாரம் ஒலித்தது. அவர்கள் தப்பியோடிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வங்கியின் மேலாளர் சுரேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். திருவாரூரில் தந்தை இறந்த துக்கத்திலும் 11ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுதியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிம்ருதீன் என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் அவரது மகள் பர்சீனா உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுத் தேர்வு எழுதினார். அதன்பின் தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டது காண்போர் கண்களை கலங்கச் செய்தது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமியார் மடம் அருகே பள்ளியாடி பழைய பள்ளி அப்பா திருத்தலத்தில் நடந்த சமபந்தி விருந்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 450 ஆண்டுகளுக்கு முன்பு பரவிய உயிர்கொல்லி நோயை தீர்த்ததால் பள்ளியப்பனுக்கு கஞ்சி வழிபாடு செய்வதாக மக்கள் வேண்டிக் கொண்டதாகவும் அதன் காரணமாக இங்கு அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் அவரவர் முறைப்படி வழிபாடு நடத்துவதாகவும் கூறப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த அரிசி, பருப்பு, காய்கறிகளை கொண்டு விருந்து தயாரிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கானோருக்கு பரிமாறப்பட்டது. தன்னை முட்டாள் என்று சுனில் கவாஸ்கர் திட்டியதை கிண்டலாக ரீகிரியேட் செய்துள்ளார் ரிஷப் பந்த். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் தொடரில் 4வது டெஸ்ட் போட்டியின் போது ரிஷப் பந்த் 28 ரன்னில் அவுட் ஆகி வெளியேறினார். அப்போது போட்டியை வர்ணனை செய்து கொண்டிருந்த சுனில் கவாஸ்கர் முட்டாள் என 3 முறை அழுத்தமாக கூறி கடுமையாக சாடினார். இந்த வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டது. இந்நிலையில் அந்த சூழலை ரீகிரியேட் செய்துள்ளார் ரிஷப் பந்த். கியூட் என கூறி அந்த வீடியோவை அவரது ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கோரிக்கை மனு அளிக்க வந்த முதியவர் செருப்பு மாலையுடன் சென்று பரபரப்பூட்டினார். மேப்பத்துறை கிராமத்தைச் சேர்ந்த கோபால் தன் பெயரில் உள்ள நிலத்தை தனது 2 மகன்களுக்கு சரிபாதியாக பிரித்து பாகப்பிரிவினை பத்திரம் எழுதி கொடுத்துள்ளார். பட்டா மாற்றத்துக்காக நில அளவையர்கள் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதனை கொடுக்காததால் 9 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். ஐபிஎல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் துணை கேப்டனாக தென்னாப்பிரிக்க வீரர் டு பிளசி நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த இவரை கடந்த ஆண்டு நடந்த ஏலத்தில் 2 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணி வாங்கியது. வரும் 22ஆம் தேதி ஐபிஎல் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் டெல்லி அணியில் டு பிளசி இணைந்து விட்டார் என்பதை குறிக்கும் வகையில் அந்த அணி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நின்று கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டதாக டு பிளசி கூறுவது போல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மற்றும் மும்மொழிக் கொள்கையை கண்டித்து ஹொசூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்தும் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த துடிப்பதாக மத்திய அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிதம்பரம் அருகே பயணியர் நிழற்குடை கட்டித்தர வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். பெரியகுமட்டி கிராமம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நிழற்குடை சாலை அகலப்படுத்தும் பணியின் போது இடிக்கப்பட்டது. அந்த நிழற்குடையை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்றும் பெரியகுமட்டி கிராமத்தில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தி அந்த பகுதியினர் பேருந்து நிறுத்தம் அருகே அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அவர்கள் கலைந்து சென்றனர். தருமபுரியில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார். குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பது தொடர்பான விழிப்புணர்வு தருமபுரியில் தொடங்கியுள்ளது. அதன்படி பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கற்பிப்போம் போன்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை ஆட்டோக்கள், அரசு பேருந்துகளில் ஒட்டும் பணி நடந்து வருகிறது. இதனை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தெலங்கானா
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 55,52,000 ரூபாய் மதிப்புள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் ஹோட்டலில் காவல்துறையினர் சோதனை செய்தபோது அங்கு தங்கியிருந்த சையத் முசாமில் ஹுசைன், அம்ஜத் கான், பால்தி பாஸ்கர், ஷேக் நசீமா ஆகியோர் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தரும் தொழிலில் ஈடுபட்டதுடன் இதற்கு 10,000 வரையில் கமிஷன் கொடுத்து வந்ததும் தெரியவந்தது. 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த பழைய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உருளிவிலக்கு பகுதியில் தைலமரக்காட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இப்பகுதியில் 100 ஏக்கருக்கு மேல் தைலமரம் பயிரிடப்பட்டிருக்கும் நிலையில் மளமளவென பரவும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வெப்பம் காரணமாக காய்ந்த சரகுகளில் தீப்பிடித்ததா அல்லது சமூக விரோத செயலா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் அருகே ரயிலில் இருந்து கல்லூரி மாணவர் தவறி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்தை அடுத்த அரப்பாக்கத்தைச் சேர்ந்த விஸ்வா வழக்கம் போல் ரயிலில் கல்லூரிக்கு பயணித்துள்ளார். திருமால்பூர் கடற்கரை இடையேயான புறநகர் விரைவு ரயிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தொங்கியவாறு பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. தாம்பரம் அருகே தவறி தண்டவாளத்தில் விழுந்த விஸ்வாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் அலாரம் அடித்ததால் தப்பியோடியுள்ளனர். அதிகாலை நேரத்தில் வங்கியின் பக்கவாட்டில் உள்ள சந்தில் நுழைந்த நபர்கள் ஜன்னல் கம்பிகளை அறுத்து உள்ளே சென்றனர். அதில் ஒருவர் அங்கிருந்த கேமரா இணைப்பை துண்டிக்க முயற்சி செய்தபோது அலாரம் ஒலித்தது. அவர்கள் தப்பியோடிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வங்கியின் மேலாளர் சுரேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர்.